பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிகாரி ஒருத்தர் அழுத்தம் கொடுத்ததுனால தான் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு, தீவிரமாக விசாரிக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். திமுகவிலையும் சில பேருக்கு இதில் தொடர்பு இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாரு. சார், அதாவது திமுகவுக்கு என்ன தொடர்பு? நீங்க போற போக்குல விமர்சனத்தை முன்வைக்க கூடாது. அதிகாரிக்கு தொடர்பு இருக்கு, அதிகாரியினுடைய உத்தரவில் பெயர் செயல்பட்டது, அததான் அரசே சொல்லுது. இப்ப இந்த ரிப்போர்ட் யாரு சொல்ற ரிப்போர்ட்? அரசு தரப்பில் விசாரணை நடத்தி காவல்துறை இடத்துல என்ன நடந்திருக்குன்றத காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததன் பேர்ல தானே தெரிய வந்துச்சு. அஜீஸ் ராவத் தலைமையில தான் இந்த குழு போயிருக்குன்னு. இப்ப அதிகாரி யாருன்றதான் கண்டுபிடிச்சிட்டமே, நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே. இப்ப நீங்க 6 பேரு இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருப்பவர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற காவல்துறையினுடைய காவலர்கள் 6 பேரு. அப்ப இவங்களுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்துச்சுங்கிறது தான் மானிட்டர் பண்ணிடுச்சு அரசு. எஸ்பி டைரக்டா, எஸ்பி தலைமையில இயங்குகிற கிரைம் பிரான்ச் டீம், அது அந்த டீம் தான் போயிருக்கு. ஏன் அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஆபீசர் இல்ல? ஏன் ஒரு எஸ்ஐ போடல? ஏன் ஒரு இன்ஸ்பெக்டரை போடல? ஏன் ஒரு சார்ஜ் டிஎஸ்பியை போடல? அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. இததான் அரசும் கேக்குது. ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க? இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க செய்வீங்களா அப்படிங்கிறது தான் அரசும் கேட்கிற கேள்வி. அரசு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்ப நீங்க போகிற போக்குல திமுக இதுல தொடர்பு படுத்தீங்கன்னா யாரு திமுக தொடர்புல இருக்கவங்க யாரு? எல்லாத்தையும் தான் பட்டவர்த்தனமா நீதிமன்றத்துல முன்வைக்கிறாங்களே. நீதிமன்றத்துல அரசு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கு. எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சரை பொறுத்தவரை துரித நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். துரித நடவடிக்கையை மேற்கொண்டது மட்டுமல்ல, தண்டனை பெற்று தர வேண்டும் குற்றவாளிகளுக்கு என்பதிலும் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். அதனாலதான் காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளரே இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னா உடனே நடவடிக்கை, இல்லைன்னா உடனே நடவடிக்கை மாவட்ட கண்காணிப்பாளர் எடுப்பாங்களா? மாவட்ட கண்காணிப்பாளர் உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உத்தரவு போட்டது யாருன்னு இவர் ஒன்னும் சொல்ல தேவையில்ல சார் அறிக்கையில. அதுதான் பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்ச. உத்தரவு போட்டது எஸ்பி தான், எஸ்பி தலைமையில இயங்கின 6 பேர் கொண்ட குழுதான். எனவே அரசியலுக்காக நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் இத்தகைய அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன்.